Hallelujah. Today's power is John chapter 14 and verse 30. It says, "And whatsoever ye shall ask in my name, that will I do, that the Father may be glorified in the Son." ஹalleluya. இந்நாளிலே உங்களுக்கான வல்லமை வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். So the Lord says, whatever you ask in the name of our Lord and Savior Jesus Christ, Lord Jehovah will make it happen for you. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அதை அருளுவார். So the Lord shall be glorified. The name of Jesus Christ will be glorified. So the Lord Jehovah does it for us. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிலே மகிமைப்படுவதன் காரணத்தினால் பிதாவாகிய தேவன் அதை நமக்காக நிச்சயமாக செய்து முடிப்பார். So Lord Jehovah, He hears the prayer of Jesus Christ, and now the Holy Spirit inside us is praying for us. So the Lord shall honor Jesus Christ by doing something good for us. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் கேட்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு அதை செய்து முடிப்பார். So ask in the name of the Son, who is Jesus Christ, to the Father, and so that the name of Jesus Christ be glorified. Lord Jehovah will do it for us. அதனால் பிதாவாகிய தேவனிடத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு ஆண்டவர் செய்து கொடுப்பார். So ask in Jesus Christ's name. அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நீங்கள் எதை கேட்டாலும் So கேளுங்கள். whatever you ask, He shall do it for you. நீங்க என்ன கேட்டீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்காக செய்து கொடுப்பார். Ask in Jesus Christ's name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக The கேளுங்கள். word of God says, pray to the Father. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிதாவினிடத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள். Pray in the name of our Lord and Savior Jesus Christ. அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேளுங்கள். Through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலம். Yes, through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் And He shall மூலம். answer for us. அப்பொழுது அவர் நம்மளுக்காக செவி So கொடுப்பார். today power word is, சோ இந்நாளிலே உங்களுக்கான வல்லமை வார்த்தை, ask in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேளுங்கள். And He shall do it for you. அப்பொழுது அவர் உங்களுக்காக செய்து So that முடிப்பார். His Son will be glorified. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். Amen. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.